நாங்கள் இந்த அண்ணா எங்களை கூப்பிட்டு இருக்கிறாங்க. தங்கள் வீட்டை வந்து தங்கள் வீடை வீடியோ எடுக்க சொல்லி கூப்பிட்டு இருக்கிறாங்க. வேறோட கைப்பம்பு வாம்போம் நாங்கள் நாயும் இருக்கிறாங்க. என்ன கண்டு எப்படி குறைக்குதுன்னு வேறுங்க நான் இருக்கிறாங்க. அண்ணா அப்போ என்ன வீடு என்னம்மா வீடுல உங்களுக்கு எத்தனை அறைகள் இருக்குதுன்னு தான் 4 அறை இருக்கா? கிச்சனு அங்கே ஓட என்ன இருக்கும்? வீடு உள்ள அப்படி பார்ப்போமோ? நாங்கள் வேங்க முத்தங்கள் பூமரங்கள் இதானே இந்த வீடு வேணும். நீட்டஸாக வச்சுக்கிறாங்க. இதானே இந்த பெரிய சாமியாரை அதுக்கே உங்களுக்கு அப்படி காட்டுவோம். இதானே இந்த பின் ரூம் தானுங்க. பின் ரூம் சொல்லி தான் சரி. இதான் பின்பக்கம் தாங்க. 4 பேருங்க திருப்பி குழச்சி கொண்டு இதுதான் வேண்டாங்க. அது பின்பக்கம் இருக்கா கிணத்தடிகள் தாங்க. அந்த செவ்வள நிமரம் இருக்கா 4 தேங்காய் உறிஞ்சி இருக்காங்க. இதான் என்ன மாதுளம் மரம் மாதுளை மரமும் இருக்குது. அப்படி நாங்கோ மாதுளை மரம் பார்க்கக்கூடியா இருக்குது. நாங்கள் வாழை மரம் வாழைத்தோட்டம் வச்சுருக்காங்க. வாழை காய்ச்சி இருக்கு போலக்க. அண்ணா வாழை காய்ச்சி இருக்கு. சுண்டலும் போட்டு சாப்பிடுங்க போலக்க. நாங்கள் இதான இந்த ஏரியாவுக்கு வெளியாக இருக்க நல்ல நல்ல மணல் புட்டிகள் இருக்குது. வேணுங்க பிரச்சனை இல்லை. ஆலமரம் இருக்கு. அந்த நிலக்கையும் இருக்கலாம். பக்கத்தில் சமைச்சு சாப்பிடலாம். முடியாத நல்ல இடங்கள்லாம் நல்ல இடத்துக்கு பக்கத்துலாம் இருக்கிறார். பார்க்க போனால் அது அங்கால காணி மற்ற கோவிலும் இருக்கா. அங்கே பார்ப்போம். போய் பார்ப்போம் வாங்க. அது செருப்பை கட்டிட்டு போகிறாரு பார்ப்போம். வணக்கம், நான் தான் உங்கள் மதுசன். இப்போ நாங்கள் வளமை போல் வீட்டுக்கு பக்கத்தில் நிற்கிறோம். பார்க்கக்கூடிய இருக்குது. வீட்டுக்கு பக்கத்துலாம் நிற்கிறோம். ஒரு அண்ணா கூப்பிட்டு இருக்கிறார். தன்னை வீடை வந்திருக்கா வீடியோ எடுத்து தன்னை வீடு விற்க போகிறாராம். அந்த வீடியோ எடுத்து யூடியூப்பில் அப்லோட் பண்ணட்டான். தன்னை வீடியோ தன்னை வீடை விற்று தர சொல்லியிருக்கிறார். அதுக்காண்டி நாங்கள் இப்போ அவன் வீட்டுக்கு பக்கத்தில் நிற்கிறோம். பார்க்கக்கூடிய இருக்குது. அவன் வீட்டுக்கு பக்கத்துலாம் நிற்கிறோம். இங்கே காட்டுவோம். நாங்கள் அந்த அண்ணன் அந்த வீட்டுக்கு பக்கத்துலாம் இருக்கோம். பாருங்க அந்த அங்கே கோயில் இருக்குது. பாருங்க அது பக்கத்தில் தான் இருந்து காய்க்கிறோம். பாருங்க அந்த அண்ணா வந்து விற்று தர சொல்லியிருக்கிறார். எங்கள் சேனலுக்கு நீங்கள் புதுசாக வந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. அப்போ நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுடனே நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பிள்ளை ஒன்று இருக்கா அதோட போயிருக்க போகிறாராம். பாருங்க அந்த வீதியெல்லாம் அப்படியே இந்த வீடியோ முடிச்சு கொண்டோம். அனைவருக்கும் நன்றி. நாங்கள் இந்த அண்ணா எங்களை கூப்பிட்டு இருக்கிறாங்க. தங்கள் வீட்டை வந்து தங்கள் வீடை வீடியோ எடுக்க சொல்லி கூப்பிட்டு இருக்கிறாங்க. நாங்கள் வேறோட கைப்பம்பு வாம்போம் நாங்கள் நாயும் இருக்கிறாங்க. என்ன கண்டு எப்படி குறைக்குதுன்னு வேறுங்க நாங்கள் பாருங்க. அண்ணா அப்போ என்ன வீடு என்னம்மா வீடுல உங்களுக்கு எத்தனை அறைகள் இருக்குதுன்னு தான்? 4 அறை இருக்கா? கிச்சனு அங்கே ஓட என்ன இருக்கும்? வீடு உள்ள அப்படி பார்ப்போமோ? நாங்கள் வேங்க முத்தங்கள் பூமரங்கள் காணப்படுதுன்னு வேணுங்க. வாங்க வேண்ட பூமரங்கள் நல்ல நல்ல இடங்கள் பாருங்க. இப்போ நாங்கள் உள்ளுக்க போய் பார்க்க போகிறோம். இதானே இந்த வீடு பாருங்க. வீட்டை நீட்டஸாக வச்சுக்கிறாங்க. இதானே இந்த பெரிய சாமியாரை அதுக்கே உங்களுக்கு அப்படி காட்டுவோம். இதான் சின்ன கெஸ்ட் ரூமா. மற்றது இதானே இந்த கிச்சன். அதான் இந்த சைட் அறை பாருங்க. இது என்ன ரூம்? இது கெஸ்ட் ரூமா?
யாரும் தங்க வந்தா இங்க தங்கலாம். இதானே இந்த பின் ரூம் பாருங்க, பின்பக்கம் பின் ரூம் சொல்லிதான் சரி. இதான் பின்பக்கம் பாருங்க. நாய் பாருங்க திருப்பி குழச்சி கொண்டு இதுதான் வேண்டாங்க. அது பின்பக்கம் இருக்க கிணத்தடிகள் பாருங்க. அந்த செவ்வளி மரம் இருக்கா பாருங்க. ஆள் தேங்காய் உறிஞ்சி இருக்கு பாருங்க. இதான் என்ன மாதுளம் மரம் பாருங்க. மாதுளை மரமும் இருக்குது அப்படி பாருங்க. மாதுளை மரம் பார்க்கக்கூடியா இருக்குது பாருங்க. வாழை மரம், வாழை தோட்டம் வச்சுக்க பாருங்க. வாழை காய்ச்சி இருக்கு போல இருக்கேன். அண்ணா வாழை காய்ச்சி இருக்கு. அது சுண்டலும் போட்டு சாப்பிடுங்க போல இருக்கு. அதான் இப்படி இருக்கு உடம்பு பாருங்க. அந்த சுண்டல் போட்டு சாப்பிட்டுதான் இப்படி இருக்கு உடம்பு பாரு. இந்த சத்தான சாமான்கள்லாம் வச்சுக்கிறாரான். இது என்ன மாதுளை மரத்தை சாப்பிட்டா நல்ல உடம்புக்கு நல்லதானே பாருங்க. மாமரம் இருக்கு. மாமரம் இருக்கு. இஞ்சி இருக்கா? 5 தென்னை 5 இருக்கு. 5 இருக்கு. நீங்களும் முன்னுக்கு போகணும். நீங்களாம் போகணும் முன்னுக்கு. நீ பின்னுக்கு ஒழிக்கிறீங்க. செடிப்பழமா? செடிப்பழம் நாய் திருப்பி குலைக்குது. பயமாக தான் நிற்குது. இது பிளாமரம் பாருங்க. ரம்பையும் வச்சுக்கிறார் பாருங்க. அண்ணன் ரம்பையும் வச்சுக்கிறார் பாருங்க. இதான் நான் வீட்டு பின்பக்கம் பார்த்துட்டு வந்தோம். பாருங்க இதான பூ மரங்கள். இந்த மரங்களை பாருங்க. முத்தங்கள் நல்ல பெரிய இடங்களா இருக்கு பாருங்க. நாயோட விளையாட்டுக்கு பாருங்க. சரி மற்ற இடத்தை காட்டுங்க. இதோட என்ன கொய்யா மரம், அங்க கொய்யா பூக்குது. கொய்யா பூக்குதோ? விஷம் போட்டும் வச்சுக்குங்க. இது வந்து கொய்யா பூக்கு வந்து கொய்யாவை காலையில பூக்குன்னு சொல்றீங்க. கொய்யா சாப்பிட்டாக்க எங்க போகுது? ஜோக் அடிக்கிறீங்க. பூ மரம் என்ன பூ? இது பாரிஜாதம். என்னது? பாரிஜாதம். பாரிஜாதமோ? பாரிஜாதம் அப்படின்னு இருக்கு. இது என்ன பாரிஜாதம்? இந்திரலோகத்து பூ. அவங்க அத்தான் செய்வாங்க. உங்க இடத்துக்கு வெளியால கொஞ்சம் போய் பார்ப்போம். வெளியான பிளேஸா பார்ப்போம் பாருங்க. இதுதானே இந்த ஏரியாவுக்கு வெளியால இருக்க நல்ல நல்ல மணல் புட்டியல் இருக்குது பாருங்க. அமைதியா இருக்கலாம். இங்க பிரச்சனை இல்லை. பிரச்சனை இல்லை. ஒரு பிரச்சனை இல்லை. பக்கத்தில் ஆலமரம் இருக்கு. அந்த நிலக்கையும் இருக்கலாம். பக்கத்தில் சமைச்சு சாப்பிடலாம். வெளியால நல்ல இடங்கள்லாம் நல்ல இடத்துக்கு பக்கத்துலாம் இருக்கிறார். பார்க்க போனா அது அங்கால காணி மற்ற கோவிலும் இருக்கா? எங்க பார்ப்போம். போய் பார்ப்போம். போய் பார்ப்போம் வாங்க. செருப்பை கட்டிட்டு போறாரு பார்ப்போம். நாகம்பரம். இதுக்கு பக்கத்தில் கோயிலும் இருக்குது. கோயிலுக்கும் போய் பார்க்கலாம். பார்ப்போம். அப்படியே நாங்கள் கோயிலுக்கு உள்ளுக்க போய் பார்ப்போம். கோயிலுக்கு உள்ளுக்க போயிடல. அது கோயில் திருச்சாண்டி இல்லை, ஒரு அளவா அண்ட் இதுக்கு ஏற்ற மாதிரி கட்டி வச்சுக்கணும் பாருங்க. பார்க்கக்கூடியா இருக்கு பாருங்க. தேங்காய் எடுக்கிறாள். இது என்ன உங்களை காணியும்? இது யார்ட்ட காணி? அப்போ நீங்கள் தேங்காய் எடுக்கிறீங்க? கோவிலுக்கு. கோவில் தேங்காய் கொண்டு போகிறதுல ஒரு இடத்துல போட்டு அவங்க வந்து கொண்டு போவாங்க. அப்படியே நீங்கள் சமூக சேவை செய்யுங்க பாருங்க. ஆள் இதில் எடுக்காமல் தேங்காய் எடுக்காமல் ஆள் கோயிலுன்ற தேங்காவை அப்படியே கொண்டு போய் போடுது பாருங்க. ஆள் போடுறார் பாருங்க. அங்கால நல்ல சோலையான இடம் தானே, பார்க்கக்கூடியா இருக்கு பாருங்க. நல்ல சோலையான இடம்.
அங்கால மணல் போட்டி இங்கால மணல் போட்டி நீங்கள் வந்தீங்கன்னா இது இருந்தால் நல்ல இடங்கள் அந்த காற்று இயற்கை காற்று பார்க்க போனால் இயற்கை காற்றுகள் பக்கத்தில் மரங்கள் இருக்குங்க பாருங்க எவ்வளோ மரங்கள் இருக்குன்றது. அப்போ அண்ணே வந்து எத்தனை நாளாக இருக்கிறீங்க? இன்னொன்று இது வந்து சுனாமி திட்ட வீடு இல்லை, எங்களோட சொந்த காசில் கட்டின வீடு. சொந்த காசுல? சில பேர் நினைப்பாங்க இந்த சொந்த சுனாமி கட்ட வீடு அதெல்லாம் இல்லை, நாங்கள் சொந்த எங்க காசு. அப்போ கொரோனாவுக்கு முன்னுக்கு எங்கே இருந்தீங்க? கொரோனாவுக்கு முன்னாடி வாடகை வீட்டில் கொழும்புல இருந்தீங்கன்னு சொன்னீங்க. அப்போ கிராம்பர் அது எங்கள் சொந்த இடம். கிராம்பர்ண்டு அது வீதிக்கு போயிடும். இல்லை அது இடத்துல பேர் இதுக்குள்ளுக்க போவோமா இருக்கா? ஆள் புட்டிக்கு மேலே ஒரு பாபம். பாருங்க ஆள் நல்ல இடங்கள். நான் மணலில் சின்ன படிகள் வந்தால் அப்படி இந்த விளையாடலாம். பாருங்க பார்க்கக்கூடியா இருக்குன்றது. பாருங்க அந்த வீடு பக்கத்தில் ரோட்டும் போட போகிறாங்க. ஈஸியாக வந்து போகலாம். அவங்க உங்களை பார்க்க ஜூம் பண்ணி காட்டுறா, பார்க்கறதுக்கே தெரியும், உங்களுக்கே தெரியும். வீடியோவில் ஒரு அளவாக தான் தெரியுமென்று உங்களுக்கும் தெரியும். பாருங்க பார்க்கக்கூடியா இருக்கின்றது. என்றாலும் வேறு நாய் தான் குழைச்சி கொண்டு இருக்குது. சொல்ல போனால் வேணாம் கொண்டு இருக்குது. புதுசாக வந்தால் குலைக்குமா? அண்ணன் அந்த வீட்டை நாய் புதுசாக ஆயிரம் வந்தீங்கன்னா குலைக்குமா? நான் கல் மதில் மற்ற தகவல் எல்லாம் நாங்கள் கட்டினது. காசு இது எங்கட மதில். இது மதிலா? மூன்று கப்பம் கல்லால் கட்டியது எங்கட மதில். நாங்கள் கட்டினது எல்லாம் இது நீங்கள் கட்டினீங்க. இது அண்ணன் வீடு கொஞ்சம் நல்லா இயற்கையான காற்று. பாருங்க பார்க்கக்கூடிய நாமரங்கள் இருக்கின்றது. பாருங்க நாமரம் இருக்கக்கூடிய இருக்கு. பாருங்க ஆள் போகிறாரு. என்னவா அப்போ கொரோனாவுக்கு முன்னுக்கு அங்கே 3-4 மாதத்துல இந்த பக்கம் ரோட்டும் போட்டுருவோம். ஏன்னா கல்லெல்லாம் இப்போ தான் பொட்டிக்கிட்டு இருக்கோம். ரோட்டும் போட்டுருவாங்களா? அப்போ அண்ணன் சொல்கிறார் இது 3-4 மாதத்துக்கே இந்த ஒரு இதுக்கும் ரோட்டு போட்டுருவாங்க வந்து சொல்கிறார். அண்ணாண்ட நம்பர் டிஸ்பிளேயில் கொடுப்போம். அந்த நம்பருக்கு அடித்து வீடு வேணும்னா கொண்டு கேட்கலாம். நம்பருக்கு அடித்து கேட்கலாம். பக்கத்தில் ரோட்டும் போடுறாங்க. இதுலேயும் ரோட்டு போட போகிறான்னு சொல்கிறார் அண்ணர். அப்போ கொரோனாவுக்கு முன்னாடி கிராம்பர் வீதியில் இருந்தீங்களே, அங்கேயும் சொந்தமாக வீடு இருக்கோ? அங்கேயும் கொழும்புலேயும் இருக்குது சொந்தமாக வீடு இருக்கலாம் சொல்கிறாரு. பாருங்க இந்த வீடு இதை விட்டு நீங்கள் அங்கே கொழும்புக்கு போகிறீங்களா? ஏன் என்ன காரணம்? அது தனிப்பட்ட ரீதி பார்த்தா தனிப்பட்டதுன்னா அவர் இங்கே இருக்க விரும்பல. அவர் படியாரோட போயிருக்க போகிறேன். தெரியும் தானே.